வணக்கம், மை ஃபுட் பாரடைஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூப்பர் டூப்பர் நண்டு வச்சு நம்ம ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க, நண்டு ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நண்டு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு நமக்கு நண்டு தேவை. நான் சின்ன சைஸ் வெங்காயத்தை 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 தக்காளி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, அடுத்தது ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அதாவது தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இதுக்கு பதிலாக நீங்கள் எந்த விதமான மசாலாஸும் எடுத்துருக்கலாம். இது மணத்துக்காக தான் நம்ம சேர்க்குறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக நான் கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த நண்டு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு இது ஒடிக்க வராது. அதனால நான் எங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம நண்டில் இருக்க கால்களை எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக ஒடிச்சு எடுத்துடலாம். நீங்கள் நண்டுடைய கால்கள் அப்புறம் நண்டை நம்ம இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய டஸ்ட்டு அழுக்கெல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்துருங்க. நண்டுடைய மேல் பக்கம் இருக்க அந்த ஹார்டான தோடை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அது வேஸ்ட் தான். நம்ம நண்டு சமைக்கும்போது கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நண்டுடைய காலை ஒடிக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, நண்டுடைய காலில் தான் எல்லாமே டேஸ்ட் எல்லாமே இருக்கும். நம்ம ஒடிச்சு சமைச்சோம் அப்படின்னா நம்ம ஒடிக்கும் போதே எல்லா தண்ணி எல்லாமே போயிடும். ஸோ டேஸ்ட் வராது. அதனால் முழுசாக வச்சே சமைக்க பாருங்கள். குக் பண்ண அப்புறம் தேங்காய் ஒடிக்க யூஸ் பண்ணுவோம்ல, அது வச்சு நம்ம கொட்டினாலே போதும், கால் அழகாக ஒடிஞ்சு வந்துடும். இந்த ரெசிபிக்கு நான் காரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், அம்மா ரொம்ப நீட்டாகவே நமக்கு ஒடிச்சு கொடுத்துட்டாங்க. இதில் இந்த போர்ஷனில் 2 கால் ஒடிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி இருந்துருக்கும். அதில் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸ் மாதிரி ஒரு பீஸ் மட்டும் இருக்கும். அதை மட்டும் எடுத்துகிட்டு இது நம்ம வேஸ்ட்டில் தான் போடுறோம். நண்டை பாருங்கள், நம்ம நண்டை ரொம்ப நீட்டாகவே கழுவிட்டோம். இப்போ நம்ம இதை குக் பண்ண போயிடலாம். நண்டு குக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. ஆயில் ஹீட்டான உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நம்ம போட்ட தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே கொஞ்சம் வதங்கின உடனேயே நம்ம எடுத்து வச்சுருந்த நண்டு சேர்த்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், அப்புறம் தனியாத்தூள், இப்போது இஞ்சி பூண்டு விழுது போட்டுருங்க. கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணி சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாஸ் எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி கலந்துருங்க. புளி தண்ணி நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நண்டு நல்லா வேகிறதுக்கு சேர்க்குறோம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. நண்டுலேருந்தும் தண்ணி வரும். நம்ம வேக வைக்க நண்டுலேருந்து தண்ணி வரும். சரி, அதனால் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இது தண்ணி வர்ற வரைக்கும் தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம கொஞ்சம் புளி தண்ணி சேர்க்குறோம். கடைசியாக சுவைக்காக நம்ம உப்பு சேர்த்துடலாம்.
உப்பு வந்து உங்கள் அளவுக்கு தான். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் உப்பு சேர்க்கணுமோ நீங்கள் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துருங்க. ஆனால் நண்டு பண்ணும்போது நம்ம அதிகமாக சால்ட் சேர்க்க தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்து நீங்கள் சேர்த்துருங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை மல்லி இலை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மஞ்சள் தூள் அப்புறம் இறைச்சி மசாலா சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி போட்டு நம்ம வந்து இது ஒரு 15 நிமிஷம் கிட்ட வேக வைக்கணும். அப்போ தான் நண்டில் உள்ள இருக்க தண்ணி எல்லாமே வெளிவரும். நம்ம எவ்வளோ தூரம் நண்டு வேக வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய ரோஸ்ட்டுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். சரியா? அதனால நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். சரியா? இப்போ வந்து 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், பாருங்கள் நல்லா தண்ணி இறங்கியிருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து வேக வச்சிடலாம். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து மூடி போட்டு வேக வைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நம்மளுடைய நண்டு வந்து ரெசிபி சூப்பராக இருக்கும். ஸோ வந்து மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸ்மெல் எல்லாம் மாறி இங்கே பார்த்தீங்களா? இதெல்லாம் நண்டுலேருந்து வந்த தண்ணி இந்த பக்கம் தேங்கி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நண்டு வந்து நம்ம இந்த தண்ணி இன்னும் வத்துற வரைக்கும் நம்ம வந்து நண்டை குக் பண்ணணும். சரியா? அப்போ தான் அது வந்து கரெக்ட் இதில் வரும். ரோஸ்ட்டுக்கு அப்படி தான் இருக்கணும். நண்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து பார்க்கணும். என்னென்னா நண்டுலேருந்து எல்லா தண்ணியுமே வெளியில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுடைய ரோஸ்ட்டோட டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். ஸ்மெல் எல்லாமே அப்படி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அடுத்து மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்க, நம்மளுடைய நண்டு ரோஸ்ட்டில் வந்து கொஞ்சம் தண்ணி எல்லாம் வத்த தொடங்கிருச்சு பார்த்தீங்களா? தண்ணி வத்த தொடங்கின உடனேயே நம்ம வந்து ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சு வீத்திடலாம். லெமன் வந்து நல்ல ஒரு புளிப்பு சுவை வரும். அதுக்காக தான் நம்ம வந்து லெமன் வீத்துறோம். லெமன் வீத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த ரெசிபி ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அருமையான வீடியோட சந்திக்கிறேன். அது வேற. பை பாய்.